Hi, good morning to everyone. Welcome back to Investment Achievement. Nifty லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் ஒரு 488 புள்ளிகள் ஒரு வைப் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 2.61%. இந்த லாஸ்ட் வீக்கில் மட்டும் 5% மேலே சிவியரான ஃபால் பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியாவது பரவாயில்ல, 1% 2%. பேங்க் நிஃப்டி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து இப்படி கவுத்தா என்ன வேகத்தில் கீழுமோ அது மாதிரி இந்த மார்ச் மந்தில் மட்டும் 11% எரோட் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி. இது 2025 ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகிட்டு ஏப்ரல் மந்த் ஒரு பிரேக் அவுட் ஆகி கொடுத்த ரேலியை மொத்தமாக இந்த 3 வாரத்தில் வைப் பண்ணியிருக்கு. இந்த மாதத்தில் டிராஸ்டிக்காக 11% பெரிய கேண்டல் ஆட்டம் ஜாமெட்ரி பாக்ஸ் மாதிரி ஒரு கேண்டலை வச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நீட்டு. இப்போ அந்த சப்போர்ட் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணமான்றது ஒரு $1 பில்லியன் ஆஃப் கொஷின். பிகாஸ் அவ்வளோ பெரிய சிவியர் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்றது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு அலாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், எத்தனை பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கன்னு தெரியல. இதுக்கு மேலே அலாட்டை கொடுத்து என்ன பண்ணுறது? ப்ராஃபிட் அதுக்கு தான் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே பண்ணணுன்றது. ஆட்டோ செக்டார் 140% எனக்கு அசோக் லேலண்ட் கொடுக்கும்போது நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணங்கள் இதுதான். பார்ஷியல் ப்ராஃபிட்டே எப்போவுமே புக் பண்ணுங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் எதுக்கோசரம் பண்ணுறாங்க? அவங்க கேஷை கன்வெர்ட் பண்ணி மீண்டும் வாங்கிறதுக்கு. ஸோ அந்த வேலையை நம்ம பண்ணணும். லாங் டேர்ம்னிட்டே வச்சுருக்கக்கூடாது. சம் ப்ராஃபிட்ஸ் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்போது அந்த ப்ராஃபிட்டை ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு, சார் எனக்கு 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் வைப் பண்ணுறேன், இது எதுக்கு? அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆணித்தனமான பதிவு. ஓகே, இப்போ அடுத்த ஒரு செட் ஆஃப் செல்லிங்கில் இந்த செக்டார் 2 செக்டார் ஒரு நோஸ் டைவ் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த செக்டார். எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆட்டோ செக்டார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டார். இந்த செக்டாரில் ப்ராஃபிட் இருந்ததுன்னா ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட்டாவது புக் பண்ணுங்கள். நீங்கள் 100% புக் பண்ணுங்கன்ட்டு உங்களை நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ட்ரேடர்னால் டார்கெட் பண்ணோடனே புக் பண்ணணும். இன்வெஸ்டர்னாலும் ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணி கேஷை கன்வெர்ட் பண்ணி வைக்கணும். அடுத்து வேறு எந்த செக்டாருக்கு வருதோ அந்த செக்டாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்குது, அது போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன், நான் 20 வருஷம் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் போக வேண்டியது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இறங்கும் போதும் வாங்குறீங்க, ஏறும்போதும் வாங்குறீங்கன்றது அது மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும்தான் பொருத்தமானதாக இருக்கும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், ஹார்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பண்ணுவாங்க, நம்ம பண்ணுறதில்ல. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் லாங் டேர்ம் பெட்டிங்னா பெட்டர் கோ டு த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது. சரிங்களா? இப்போ ஆட்டோ செக்டாருடைய லெவல்ஸ் என்ன, மெட்டல் செக்டாருடைய லெவல்ஸ் என்ன, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்னன்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டோ செக்டார் இவங்க கொடுத்த ரேலின்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கோரனில் இருந்து மிகப்பெரிய ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இண்டெக்ஸ் ஒரு 516% லாபத்தை ஈட்டியது. இப்போ இந்த இண்டெக்ஸில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்டாருக்கு எல்லாமே பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் மேலே போச்சு. இப்போது நம்முடைய பிரதமர் வெளியுறவு கொள்கையில் ஆட்டோ செக்டாருக்கு ஒரு கேட்வே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெலாம், ஃப்ரீ ட்ரேடுன்ற மாதிரி. அப்போது ஆட்டோ செக்டாரில் காம்படிஷன் அதிகமாகும். ஸோ இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் பிரகாசம். இப்போது ஒரு டாப் அடித்தது மார்க்கெட் இன்னொரு டாப்புக்கு மேலே போகலை, அதாவது ட்வீசர் டாப்புன்னுவாங்க. இந்த டாப்புக்கு மேலே போகலை, ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகலைன்னும் போது நான் இங்கேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணி விட்டேன். நான் புக் பண்ணதுலேருந்து ஒரு ஹியூஜ் ஃபால், அதாவது இண்டெக்ஸ் என்ன பர்சன்டேஜ் ஃபால் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16%. அப்போ அசோக் லேலண்ட் 20%. இப்போ இந்த இண்டெக்ஸ் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு ஃபால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது? ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தால் இப்போ ஆல்மோஸ்ட் அது ப்ராஃபிட் புக்கிங் டிக்ளேர்டு ஆகிப்போச்சு. சரிங்களா? இதுக்கப்புறமும் யாருன்னா நம்ம ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் ஆட்டோ காம்பனன்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் நிறைய சொல்லியிருந்தோம். கேப்ரியல் இண்டியா, யூனோ மிண்டா அதெல்லாம் கொடுத்த ரேலி வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ். 400%, 500%லாம் லாபம் கொடுத்தது. அதெல்லாம் என்ன ஆகுன்னா அப்படியே 200%லாம் லாபம் எரோடு ஆகும்.
அப்போது இவ்வளோ பெரிய ஒரு கரெக்ஷன் வரப்போகுது. ஒரு 20%க்கே அங்கே வந்து ஆட்டம் காட்டின ஆட்டோ செக்டார் இவ்வளோ பெரிய அடுத்து ஒரு 20% ஃபால் ஆகுதுன்னா ப்ராஃபிட்டை எரோட் பண்ணிட்டோம். இந்த செக்டாரில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குங்க. ப்ராஃபிட் இருந்தால் கட் பண்ணுங்க, லாஸஸ் சின்னதாக இருந்தால் பாதியை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு பாதி கேஷை கன்வெர்ட் பண்ணி வைங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் மீண்டும் அந்த சப்போர்ட்டில் வந்தால் வாங்கிறதுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. இந்த ஃபால் எனக்கு தெரியும், நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா யூ ஷுட் வெயிட். அதர்வைஸ் எனக்கு எதுவும் தெரியாது சார், வாங்கிட்டேன், ப்ராஃபிட் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்றவங்க இந்த டிசிஷன் மேக் பண்ணிங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. சரிங்களா? இது ஆட்டோ செக்டார் வந்து அடுத்த ஒரு சரிவை கொடுக்கறதுக்கு சரியான தருணத்தில் தான் இருக்குது அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். இந்த லார்ஜ் பியரிஷ் கேண்டில் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருப்போம், ஒரு பிரேக் அவுட் இந்த நெக்கை உடைக்கும் போது ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஒரு பூம் ஆகணும். எக்ஸாக்டாக டார்கெட் போச்சு, டார்கெட்டுக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரல. இப்போ லார்ஜ் சிவியர் செல்லிங் ப்ரெஷர் இது உடைச்சதுன்னா இன்னும் நல்ல ஒரு டிராஸ்டிக்கான கரெக்ஷன் வரும். ஆட்டோ செக்டாரில் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, நிஃப்டி மெட்டல் வந்து இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ரேலி கொடுத்தது. ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். பட் வந்து ஆட்டோ செக்டார் அளவுக்கு வந்து மெட்டல் வந்து அவ்வளோ பெரிய பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மெட்டலுக்கு வந்து இண்டிவிஜுவல் சப்போர்ட், நியர்பை சப்போர்ட்ஸ் இருக்குது. பட் இந்த ஷார்ட் டேர்மில் நம்ம சொல்லி எவ்வளவோ ஸ்டாக் வந்து 100%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. அப்படி ரிட்டர்ன்ஸ் வச்சுருக்கிறவங்க பாதியை ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக மெட்டல் ஒரு பியரிஷ் சிக்னல் கொடுத்துருக்குறாங்க. அந்த பியரிஷ் சிக்னல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங்க்கு உண்டான ப்ரெஷரில் ஒரு கேண்டில் வைக்கிறாங்க. அடுத்த கேண்டில் இந்த சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணதுன்னா, மெட்டல் இண்டெக்ஸுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து 11,076. இந்த 11,076 ப்ரீச் பண்ணதுன்னா மெட்டல் வந்து ஒரு நோஸ் டைவ் அடிக்கும். அந்த நோஸ் டைவ்ன்றது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் வரும்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் ஒரு 20% ஃபாலோ ஆகிறதுக்குண்டு ஒரு 18.76 மணிக்கவும் 20ன்னு சொல்லிட்டேன், ஒரு 19% உண்டான கரெக்ஷன் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வரும்போது இங்கேருந்து ஒரு 100% ஏறினதெல்லாம் 50%, 60% வந்து ப்ராஃபிட்டை எரோட் பண்ணும். ஸோ மெட்டல் செக்டார்லேயும் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி வைக்கிறது நல்லது. அண்ட் ஓகே, நிஃப்டி பேங்க் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆனதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த சப்போர்ட்டில் தான் வந்து நின்றுருக்கு. பட் வந்து ஒரு ஹியூஜ் என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது கேண்டில். அந்த கேண்டலில் வந்து அடுத்த கேண்டில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்தும் மீண்டும் ஒரு சிவியர் ஃபால் வருவதற்குண்டான வாய்ப்புகளாக இருக்குது. இதில் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து எட்ஜ் பண்ணுறவங்க தாராளமாக எட்ஜ் பண்ணலாம். அதாவது எந்த லெவலுக்கு கீழே உடைக்கணும்னா மண்டே வந்து குரூஷியல் லெவலாக வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இவ்வளோ பெரிய கரெக்ஷனை கொடுத்ததுனால இது ஒரு ஓவர் சோல்டு ஆகும். இங்கேருந்து ஒரு புல் பேக் ரேலி வரும். சரிங்களா? இன்கேஸ் புல் பேக் ரேலி இல்லை, இந்த இடத்துல வந்து அடுத்த ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஏதாவது ஒரு சைட்வேஸ் போட்டுட்டு ப்ரீச் பண்ணணும். உடனே ப்ரீச் பண்ணால் அது வந்து ஒரு ட்ராப் மாதிரி வச்சுட்டு அடுத்த கேண்டில் உள்ளே வச்சுட்டு மேலே எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா மார்க்கெட் ஓவர் சோல்டு ஆனதுக்கு ரெக்கவர் மோடுக்கு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியாக தான் போகும். சரிங்களா? ஷார்ட் கவரிங் ரேலியாக ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதான்றது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸும் அங்கே என்ன பேட்டர்ன்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசிஷனை மேக் பண்ணணும். ஸோ புரியுதுங்களா? நம்ம சொல்லிட்டோன்னிட்டு பிளைண்டாக போய் ஷார்ட் அடித்து மாட்டிக்காதீங்க. அந்த ஷார்ட் எங்கே அடிக்கணும், எப்படி அடிக்கணுன்றது கிளியராக சொல்லித்தரேன், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போது ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ரீபவுண்ட் ஆன மார்க்கெட் வந்து 54,820 அந்த ரேஞ்சுக்குள்ளாரவே ஒரு கன்சால்டேஷன் போயிட்டு ஒரு பிரேக் டவுன் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா அடுத்த ஒரு செட் ஆஃப் செல்லிங் தொடங்கும். அப்போ அந்த செட் ஆஃப் செல்லிங் எங்கே வந்து க்ளோஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ரேலியில் தான் ஒரு ஒன் சைட் டைரக்ஷன் மூவில் தான் நம்ம வந்து பெரிய லாபங்கள் எடுக்க முடியும். ஆப்ஷன் வர்த்தகத்தில் சைட்வேஸில் போகிற இடத்துலலாம் போய் மாட்டினோன்னா ப்ரீமியம் போட்டு அரைச்சிடுவாங்க. அப்போ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகும்போது அடித்தா மார்க்கெட் செகண்ட் வேவ், அதாவது ஒரு பியரிஷ் டெரிட்டரி பியூராக அவ்வளோதான் கிளியராக வைப் பண்ணி விட போகிறாங்கன்ற ஒரு 5,800 புள்ளிகளுக்கு மேலே சரிவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணால் மட்டுமே. புரியுதுங்களா என்ன சொல்கிறோம் ஏதுன்னிட்டு? பிரேக் டவுன் ஆகணும், ரீடெஸ்ட் ஆகணும். அப்போ நம்ம வந்து ஒரு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை எட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டி வந்து கிளியராக ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு செட் ஆஃப் செல்லிங்கை கொடுத்துடுச்சு. கேண்டில் கன்ஃபர்மேஷனும் கொடுத்து நான் கீழே தான் போகிறேன், டாட்டா பை பை குட் பை அப்படின்ட்டு சிக்னல் கொடுத்துச்சு. இதுக்கு மேலேயும் இந்த இடத்துலலாம் கரெக்ஷன் டிப்புன்னிட்டு போய் வாங்கிட்டு இருக்காதீங்க. அதை நல்லா விழ விடுங்க. அது விழ விட்டுட்டு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகட்டும். 21,200 700 இந்த ரேஞ்சுக்குள்ளார 21,650 to 21,400 இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட். இந்த சப்போர்ட்டுக்கும் மார்க்கெட் வந்தே ஆகும். அவசரப்பட்டு ஓடி வாங்காதீங்க. பொறுமையாக இருங்க. கேஷை கையில் வச்சுருங்க. கிளியராக மார்க்கெட் இந்த ட்ரெண்டை வந்து உடச்சி வச்சுருக்குறாங்க. புரியுதுங்களா? ஒரு 2020 கோரன்லேருந்து போன ரேலி ட்ரெண்டை வந்து உடச்சதுனால மார்க்கெட் லாங் அன்வைண்டிங் ஃபேஸான அந்த 21,400 வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டி ஹை. திஸ் ஆர் த லெவல்ஸ் அப்கமிங் டேஸஸில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு. நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருந்தால் நம்மளுடைய சேனலை 4 பேருக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.